ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் உபவாச நாளின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, கால சூழ்நிலை நிமித்தம் நம் வீடுகளில் இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உபவாசங்களை கை கொள்ளுகிற, உபவாசத்தோடு காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து பலன் உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். மனப்பூர்வமாய் செய்கிற எந்த காரியத்தையும் நிச்சயமாய் நம்முடைய தேவன் ஆசீர்வதிப்பார். நிச்சயம் அதன் பலன் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் இந்த உபவாச நாளிலும் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 5:7. 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த உபவாச நாளில் ஆண்டவர் உபவாசிக்கிற சபையை பார்த்து, அவருடைய பிள்ளைகள் ஆகிய உங்களை பார்த்து சொல்லுகிறார், உபவாசிக்கிற நீங்கள் கவலைப்படாதிருங்கள். தேவனை ஆராதிக்கிற, தேவனை நோக்கி என் தேவனே என்று கூப்பிடுகிற, உரிமை பாராட்டுகிற, நம்புகிற தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் கவலைப்படாதிருப்பார்களாக. ஆனா சூழ்நிலை என்னை கவலைப்பட வைக்கிறது, என்னை வேதனையடைய செய்கிறது, என்னை கலங்க செய்கிறது. உள்ளத்தை அறிந்த தேவன், நம்முடைய குடும்பத்தில் நடக்கிறவைகளை பார்க்கின்ற தேவன் இந்த உபவாச நாளில் அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். உங்கள் குடும்பங்களுக்கு நேராய், உங்கள் வாழ்க்கைக்கு நேராய், என் பிள்ளைகளே கவலைப்படாதிருங்கள், நான் உங்களை விசாரிக்கிறவன். ஆண்டவர் மாத்திரம்தாங்க இந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஏன்னா அவர் ஒருவர் மாத்திரம்தான் என் கவலைகளை மாற்ற முடியும். விசுவாசிக்கிறீங்களா? நம்புகிறீர்களா? என் கவலை கர்த்தரால் மாற்றப்படும். எஸ், கர்த்தர் மாற்ற வல்லவர். கவலைப்படாதிருங்கள் என்று சொல்வார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு கருத்தாய் உங்களை கவனித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். லாக்டவுன் டைம்லையும் ஆமென், உங்கள் கவலைகள் எல்லாம் கர்த்தர் அறிந்துதான் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, என் ஜனமே, உபவாசிக்கிறவர்களே, என்னை நோக்கி என் தேவனே தேவனே என்று கூப்பிடுகிறவர்களே, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். உங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கள் கர்த்தரிடத்தில் விட்டு விடுவீர்களாக, அவருக்கு தெரியப்படுத்துவீர்களாக, அவர் மீது வைத்து விடுவீர்களாக. எனவே உங்கள் கவலைகளை நீங்கள் சுமக்க வேண்டாம் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அநேகர் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், கவலையை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், கவலையை இறக்கி வைப்பதற்கு இடம் தேடி கொண்டிருக்கிறீர்கள், என்ன செய்வதென்று கேள்விகளோடு இருக்கிறீர்கள். உங்களுக்கு பதில், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவர் மேல வச்சிடுங்க, ஆண்டவரை நோக்கி சொல்லிருங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அவர் உங்கள் கவலைகளை களிப்பாய் மாற்ற வல்லவர். உங்கள் கவலைகள் நிச்சயம் இயேசுவால் மாற்றப்படும். சொன்னதை செய்கிறவர், சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்து போனவர் அல்ல, மரித்து உயிர்த்தெழுந்த தேவன். அவர் வல்லமை இழந்தவர் அல்ல, இன்றும் அதே வல்லமையோடு இருக்கிறவர். சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர் சொல்லுகிறார், நான் உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் கவலையெல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள். தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஆத்துமாவே, உபவாசிக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் கவலைகள் எல்லாம் தேவனிடத்தில் வைத்திடுங்கள். உங்கள் கவலைகளை நீங்கள் வைத்திருந்தார்கள், உங்கள் கவலைகளை நீங்களே வைத்துக் கொண்டு திரியாதீங்கள். தேவன் விரும்புகிறார், என் ஜனங்கள் கவலைப்படாத,
கவலை இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி. எனவே நீங்கள் உங்கள் கவலைகளை கர்த்தர் மேல வைத்து விடுவீர்களாக. சில நேரங்கள் நம்ம சொல்லுகிறோம், என் கவலை யாருக்கு தெரியும், என் கவலையின் பிரச்சனை என்னன்னு தெரியுமா, என் கவலையின் அகலம் ஆழம் தெரியுமா என்று சொல்லி. எல்லாம் தெரிந்தவர் தேவன், எல்லாம் அறிந்தவர், எல்லாம் புரிந்தவர், எல்லாவற்றையும் கண்டு கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள், உங்கள் கவலைகளை என் மேல் வையுங்கள் என்று சொல்லி. நீங்கள் அதை செய்வீர்களா? இந்த உபவாச நாட்களில் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற நீங்கள், ஆண்டவருடைய சத்தம் கீழ்ப்படுகிற நீங்கள், இந்த உபவாச நாட்களில் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படிக்கு, ஒரு கவலையற்ற வாழ்க்கை வாழும்படிக்கு உங்கள் கவலைகளை கர்த்தர் மீது வைப்பீர்களா? வேதமும் நமக்கு அப்படிதான் சொல்லுகிறது. உபவாசம் இருக்கும்போது உங்கள் முகம் வாடலாய் இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபவாசிக்கிறீர்கள், அதிகாலையில் ஜெபிக்கிறீர்கள், வேதத்தை தியானிக்கிறீர்கள், உபதேசத்தை கேட்கிறீர்கள், சபைக்கு வர முடியாவிட்டாலும் இருக்கிற வீடுகளில் பயபக்தியோடு ஆராதிக்கிறீர்கள். இவைகளெல்லாம் செய்தாலும் கவலை உங்களுக்குள் இருக்கிறதினால் அவைகளை காண்கிற தேவன் சொல்லுகிறார், நீங்கள் கவலையோடு இருக்கக்கூடாது. நீங்கள் கவலையோடு இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. அதனுடைய அர்த்தம், கர்த்தர் உங்கள் கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் கவலைகளை மாற்றி போட விரும்புகிறார். நீங்க ஆயத்தம் தானா? என் கவலை மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? என் கவலையான வாழ்க்கையை மாற்றி போடும், என் குடும்பத்தில் இந்த கவலை பல நாட்களாய் இருக்கிறது ஆண்டவரே, இந்த கவலையை நீர் மாற்றி போடுவீரா? எஸ். எனவேதான் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார், உங்கள் கவலையை என் மீது வைத்து விடுங்கள், கர்த்தரிடத்தில் ஒப்படையுங்கள், கர்த்தரிடத்தில் உங்கள் கவலைகளை சரணடையும் செய்யுங்கள். நிச்சயம் சொல்லுகிறேன், உங்கள் கவலைகளை கர்த்தர் மாற்றுவார். கவலைகளை மாற்ற வல்லவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அவர் மாற்றி போடுவார். பிரியமானவர்களே, அவைகளை குறித்து வேதத்தில் அநேக காரியங்கள் நாம் கேட்டிருப்போம். இன்றும் சில காரியங்களே இந்த உபவாச நாட்களில் இன்றைய நாளில் நாம் தியானிப்போம். மத்தேயு 6:27 சொல்கிறது, கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? என்ன தெளிவா எழுதி வைத்திருக்கிறார் பார்த்தீங்களா? நமக்கு புரிகிற மாதிரி எத்தனையோ முறை படிச்சிருக்கிறோம் தான், எத்தனையோ முறை செய்தி கேட்டிருக்கிறோம் தான். ஆனாலும் இந்த சூழ்நிலையில் இப்போ இந்த சூழ்நிலைகள் சந்தர்ப்பமாக கவலை நம்மை பிடித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கவலைப்படுகிறதினால் உங்கள் சரீரத்தில் ஆமென் ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதனுடைய அர்த்தம் ஒன்றும் நடக்க போறதில்லை. அப்புறம் ஏன் ஜெபிக்கிற, துதிக்கிற, தேவனை நம்புகிற, தேவனையே சார்ந்திருக்கிற நீங்கள் கவலைப்பட வேண்டும்? அது தேவனுக்கு பிடிக்கலைங்க. தேவ பிள்ளைகளே, அதை தூக்கி போட்டுருங்க. அது ஆண்டோடைய சமூகம் படிச்சிருங்க, ஆண்டவர் மேல வைத்துடுங்க. அப்படியே நீங்க இருக்கிறத கர்த்தர் விரும்பல. ரொம்ப நாளா உங்களுக்குள்ள ஒரு கவலை இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் சொல்றார், வேணாம், என் ஜனமே வேணாம். அதே யோசித்து யோசித்து கவலைப்பட்டாரு. நான் உன் கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஆண்டவர். அவர் உங்கள் கவலைகளை, அவர் உங்கள் துக்கத்தை இன்பமாய் மாற்றுகிற தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சோர்ந்து போகாதீங்க. உங்கள் விசுவாசத்தை, நம்பிக்கை இழக்காதீர்கள். சூழ்நிலைகள் எதிர்மாறாய் மாற மாற உங்கள் கவலைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. உங்கள் கவலைகள் ஆமென் இன்னும் உங்களை தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிப்பதற்கு ஏதுவான வழிகள் நடத்தி கொண்டிருக்கிறது. அதை அறிந்தவர் சொல்லுகிறார், கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே மகளே,
நீ கவலைப்படுகிறதினால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. ஆமென். 28ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, உடைக்காக கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். ஆமென். 31ஆம் வசனம் சொல்லுகிறது, உண்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இப்ப அந்த கவலைலாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? நாட்கள் கூட கூட சூழ்நிலைகள் மாறும் என்று நினைத்தேன், மாறவில்லை. நான் நினைப்பதை காட்டிலும் சூழ்நிலைகள் மிகவும் எதிர்மறையாக இருப்பதினால் இந்த கவலைலாம் கொஞ்சம் கொஞ்சமா வர வந்துருச்சு. என்னத்தை உண்பேன், என்னத்தை குடிப்பேன், என்னத்தை உடுப்பேன், என்ன செய்ய போறேன்? கர்த்தர் சொல்லுகிறார், கவலைப்படாதீர்கள். உங்கள் கவலைகள் எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள். நீங்க ஆண்டவர் மேல உங்க கவலையெல்லாம் வைக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அவர் ஆயத்தமாகி விட்டார். என் பிள்ளைகளுடைய, என்னை ஆராதிக்கிறவர்களுடைய, என்னை நோக்கி இயேசுவே என்று கூப்பிடுகிற எந்த ஒரு மனிதனாயினும், எந்த ஒரு ஆத்மாவாய் இருந்தாலும் அவர்களுடைய கவலைகளை கண்ணீராய் மாற்றுவேன் என்று அவர் ஆயத்தமாகி காத்திருக்கிறார். நீங்க ஆயத்தம் தானா? வசனம்லாம் எனக்கு தெரியும், பல முறை இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறேன் பாஸ்டர். ஆனாலும் என்னை அறியாமலே ஒரு கவலை, அந்த கவலையை தான் சொல்றேன். எதை பார்த்தும் கவலைப்படாதிருங்கள். சூழ்நிலைகள் எதிர்மறையாக மாறிக்கொண்டே இருக்கட்டும், கவலைக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடாதிருங்கள். கவலை உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாய் மாறக்கூடாது என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அதை அகற்ற கர்த்தர் விரும்புகிறார். அதை அவர் மீது வைத்து விடுங்கள். ஆமென். அவர் உங்கள் கவலைகளை கண்ணீராய், ஆமென், களிப்பாய், ஆனந்த சத்தமாய், ஆனந்த கண்ணீராய், ஆனந்த களிப்பாய் மாற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை பிரியமானவர்களே. எனவே இந்த வசனத்தை கேட்கிற, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், கவலைப்படாதீர்கள். 34ஆம் வசனம் சொல்றாரு, மத்தேயு 6:34, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஆமென். பாத்தீங்களா? இன்னைக்கு நம்முடைய அப்டேட் பண்றாரு எல்லாத்தையும். கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் இல்லாம தான் இருந்துச்சு. இப்ப சூழ்நிலை எதிர்மாறா மாற மாற அப்படியே கொஞ்சம் வருது இல்லையா? எஸ், அவ்வளவு கருத்தாய் கர்த்தர் உங்களை கவனிக்கிறார். நீங்கள் சிறிதளவும் மனதில் கவலைகளோடு வாழ்வதில், ஆராதிப்பதில், துதிப்பதில், உபவாசிப்பதில் கர்த்தருக்கு சிறிதளவும் பிரியம் இல்லை. அவர் நம்மை நேசிக்கிற தேவன். ஆமென். நம்மை கைவிடுவதற்காக அவர் நம்மை நேசிக்கவில்லை, நித்தியமாய் நம்மோடு இருப்பதற்காக நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, நீங்கள் கவலைப்படாதிருப்பீர்களாக. உங்கள் கவலைகளை நீங்கள் அவர் மீது வைத்து விடுங்கள். நான் அவர் மீது என் கவலைகளை வைத்து விடுவதின் அர்த்தம், என் கவலைகளை கர்த்தர் மாற்றுவார். என் கவலைகள் மாறும். என் கவலைகள் இன்பமாய் கர்த்தரால் மாற்றப்படும் என்ற விசுவாசத்தின் ஜீவியம், நம்பிக்கையின் ஜீவியம் உங்களுடைய கவலைகளை கண்ணீராய், களிப்பாய் மாற்றும் பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிற அடிப்படையில் யார் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய கவலைகளை கர்த்தர் களிப்பாய் மாற்றுவார். அவர் நியாயமுள்ள தேவன். அவர் நியாயமுள்ள நியாயாதிபதி இல்லையா? அவர் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தா உங்க கவலை மாறிடுங்க. அவர் மாற்றி போடுவார். சொன்னதை செய்கிறவர், இயேசு சொன்னதை நிறைவேற்றுகிறவர். எனவே
உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஆமென். வச்சிருங்க, கவலைப்படாதீங்க. என் கவலை கர்த்தரால் மாற்றப்படும் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இந்த உபவாசத்தில் தீர்மானங்களை எடுங்க, ஒப்பு கொடுங்க. நிச்சயம் மாறும். ஏன் தேவன் நம்மை கவலைப்படக்கூடாது என்று சொன்னால், நீதிமொழிகள் 12:25 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷருடைய இருதயத்துள்ள கவலை அதை ஒடுக்கும், அவனை ஒடுக்கும். பாருங்க, உங்க கவலை உங்களை ஒரு நாள் ஒடுக்கி போட்டுரும். சும்மாவே நான் ஒடுங்கி தான் பாஸ்டர் இருக்கிறேன், ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கிறேன், ஒரு பரிதவிக்கப்பட்ட நிலைமை வாழ்கிறேன், நடைப்பணம் போல் வாழ்கிறேன், என்ன செய்வதென்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். காலையில் எழுந்தவுடனே ஒரு பாரம் எனக்குள் இருக்கிறது, ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், உபவாசிக்கிறேன், எல்லாம் ஓகே தான். ஆனாலும் ஒரு நிறைவில்லாத வாழ்க்கை, ஒரு ஸ்திரம் இல்லாத நம்பிக்கை. காரணம், கவலை உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறது. எனவே இந்த உபவாச ஜெபத்தில் இந்த செய்தியின் வாயிலாக தேவன் நினைவிட்டு விரும்புகிறார். உங்கள் கவலை உங்களை ஒடுக்கிவிடும். உங்கள் கவலை உங்கள் ஆசீர்வாதங்களை கெடுக்கும். உங்கள் கவலை உங்களை பிரகாசிக்க விடாது. உங்கள் கவலை உங்களை வாழ விடாது. உங்கள் கவலை உங்களை மேன்மைப்படுத்தாது. உங்கள் கவலை உங்களை ஒடுக்கும். உங்கள் கவலை உங்களை தேவனை விட்டு ஒரு நாள் பிரிக்கும். உங்கள் கவலை உங்களை ஒரு நாள் மறுதலிக்க கூட செய்யும். கடைசி நாட்கள், தேவ பிள்ளைகள் விழித்திருக்க வேண்டும். தேவனை நோக்கி கூப்பிடுகிற, ஆராதிக்கிற, நம்புகிற, வேத வசனத்தை வாசிக்கிற, கேட்கிற நீங்கள் கவனமாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, உங்கள் கவலை உங்களை ஒடுக்கிவிடும். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்த அவருடைய சத்தம் கேட்கிற நீங்கள் உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். கர்த்தர் இந்த உபவாச நாட்களில் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் இந்த நாட்களில் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய, என்னுடைய வாழ்க்கை நன்றாயிருக்க விரும்புகிறார். மகிழ்ச்சியோடு கூட இருக்க விரும்புகிறார். கவலை ஆண்டவர் மீது வைக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன். வைத்துடுங்க, ஒப்பு கொடுத்துருங்க, அவரே நோக்கி பாருங்க. அவரால் தான் மாற்ற முடியும். நிலைத்திருங்கள், ஸ்திரமாயிருங்கள். சொல்லுங்க அவரை பார்த்து, ஆண்டவரே இன்று என்னோடு பேசினீரே, என் கவலையெல்லாம் உங்க மேல வச்சிடறேன்ப்பா. நம்பி பாருங்கள் பிரியமானவர்களே, நிச்சயம் சொல்லுகிறேன், உங்கள் கவலை ஆனந்த களிப்பாய் மாறும். மாற்றி போடுவார். மாற்றுகிற தேவன் ஆண்டவர். அவர் ஒருவரே அதை செய்ய வல்லவர். வேற ஒருவராலும் கவலை மாற்ற முடியாது. இயேசு ஒருவர் தான் உங்கள் கவலைகள் எல்லாம் மாற்ற முடியும். சொன்னது அவர் தானே, நிச்சயம் அதை செய்து முடிப்பார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் கவலையோடு கூட இருப்போம் என்று சொன்னால், அந்த கவலைகள் நம்மை ஒடுக்கிவிடும். அந்த கவலைகள் நம்மை தேவனை விட்டு பிரித்து விடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு காரியம் இருக்குது, மத்தேயு 6:33. கவலை உங்கள் வாழ்க்கையில் குடிக்கொண்டிருக்குமே என்று சொன்னால், நீங்கள் கவலையோடே ஜீவிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட மாட்டீர்கள். நான் சொன்னேன் இல்லையா, உங்க கவலை ஒரு நாள் உங்களை பிரிச்சிடும், ஒரு நாள் உங்களை மறுதலிக்க கூட வச்சிடும், உங்களை ஜெபிக்க விடாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்கள் கவலை உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை சீர்குலைக்கும்.
உங்கள் விசுவாசத்தை அற்றுப்போக பண்ணும் பிரியமானவர்களே. எனவே தேவன் நன்கு அறிந்தவர், நன்கு கவனித்து அறிகிறவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் கவலைப்படாதிருப்பார்களாக. பிலிப்பியர் 4 சொல்றார், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. பாருங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். ஆனா அதுக்கு மாறாகத்தான் வாழ்ந்துட்டு இருப்போம் இல்லையா? நான் எதுக்குதான் ஆண்டவரே கவலைப்படல, எல்லாத்துக்கும் நான் கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன். எதை எடுத்தாலும் எனக்கு கவலை தான். என் பிள்ளை எடுத்தா கவலை, என் மனைவி எடுத்தா கவலை, என் கணவனை எடுத்தா கவலை, என் வேலை, படிப்பு, என் குடும்பம், என் பிஸ்னஸ், எது எடுத்தாலும் கவலை தான். உங்களை தான் சொல்றேன், நேசிக்கிற தேவன், உங்களை தெரிந்து கொண்ட தேவன், உங்களை வேறு பிரித்த தேவன், அவரை நோக்கி பார்க்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், உங்கள் கவலைகளை எனக்கு தெரியப்படுத்துங்கள், நான் உங்கள் கவலைகளை களிப்பாய் மாற்றுவேன், நான் உங்கள் கவலைகளை ஆனந்த சத்தமாய் மாற்றுவேன். உங்கள் கவலைகள் மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை பிரியமானவர்களே. கவலையோடு கூட இருக்கிறதை பிசாசு விரும்புகிறான். நீங்கள் கவலை இல்லாமல் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு அழகான நாளை கர்த்தர் தருகிறார். அந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட கடந்து போக கர்த்தர் விரும்புகிறார். அதுக்காக தான் சொன்னாரு, நாளைக்காக கவலைப்படாது. இன்னைக்கு ஒரு நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த புதிய நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளை நாம் மகிழ்ச்சியோடு கூட கடந்து போக கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியோடு கடந்து போகிற ஆத்மாதானா? நீங்கள் மகிழ்ச்சியோடு கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இல்லை என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தில் உங்கள் மனதை திறந்து பேசுங்கள். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஆண்டவரே, இவ்விதமான கவலை என்னை வாட்டிக் கொண்டிருக்கிறது, இந்த விதமான கவலை என்னை சோர்ந்து போக செய்கிறது, இந்த கவலைகளோடு நான் பல நாள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வசனத்தை நம்பி, இந்த வார்த்தையை நம்பி உங்கள்ட்ட ஒப்படைச்சிடுறேன்ப்பா, உங்க மேல வச்சிடறேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்க நீங்க ஆயத்தமா? ஒப்பு கொடுக்கிறீங்களா? இன்றைக்காவது உண்மையாய் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுவீங்கள், அவருக்கு தெரியப்படுத்துங்கள். நிச்சயம் சொல்லுகிறேன், உங்கள் கவலை கர்த்தரால் மாற்றப்படும். உங்கள் கவலை ஆண்டவரால் களிப்பால் இன்பமாய் மாற்றப்படும் பிரியமானவர்களே. You will see the result of God. நீங்கள் கர்த்தருடைய மாறுதலான கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கான பதிலை கொடுப்பதை நீங்கள் காண முடியும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க ஆயத்தம் தானா? கவலையற்று வாழ விரும்புகிறீர்களா? உங்கள் கவலையெல்லாம் அவற்றை வைக்க விரும்புறீங்களா? தேவனுக்கு தெரியப்படுத்த விரும்புறீங்களா? இனி எதுவும் என்னை கவலைப்படுத்த கூடாது என்று விழிப்போடு இருக்க விரும்புகிறீங்களா? ஏன்னா கவலை உங்களை ஒடிக்கிறோம், கவலை உங்களை ஒடிக்கிறங்க. ஆமென். நீதிமொழிகள் ஆமென் சாலமோன் ராஜாவால் எழுதப்பட்டிருக்குது. பாருங்க, அவரை மாதிரி வேதத்துல வாழ்ந்த மனுஷனே கிடையாது. நம்ம சொல்றோம் இல்லையா, எனக்கு இவ்வளோ பணம் இருந்தா, இல்லை எனக்கு இது இருந்தா, எனக்கு அது நடந்தா, எனக்கு இவைகள் எல்லாம் சம்பவித்தால் நான் கவலைப்படாதிருப்பேன். இல்லை பிரியமானவர்களே, திரும்பவும் உங்களை கவலை தொடர்ந்து பிடித்து கொண்டே இருக்கு. தேவன் சொன்ன பிரகாரம் அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து யார் தங்கள் கவலைகள் எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார்களோ, தேவன் மீது வைக்கிறார்களோ, தேவனிடத்தில் விட்டு விடுகிறார்களோ,
தேவன் என் கவலையை மாற்றுவார், இயேசு என் கவலையை மாற்றுவார் என்கிற ஸ்திர தன்மைக்குள், அசையா நம்பிக்கைக்குள், அசையா விசுவாசத்துக்குள் வருகிறார்களோ அவர்கள் கவலை எல்லாம் கர்த்தரால் மாற்றப்படும். Think yourself. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. பல நாட்களாய் நான் விசுவாசம் ஜீவியம் செய்கிறேன், பல நாட்களாய் வேதம் படிக்கிறேன், பல நாட்களாய் பல மணி நேரங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன், ஊழியங்களில் ஈடுபாடுகிறேன். ஆனாலும் எனக்குள் கவலை இருக்குமே என்று சொன்னால் அந்த கவலை ஒரு நாள் என்னை ஒடுக்கிவிடும். மிகவும் ஜாக்கிரதையாயிருங்கள், விழித்திருங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். உலகத்தில் சம்பவித்துக் கொண்டிருப்பவைகளும் இனி சம்பவிக்க போகிறவைகளும் எதிர்மறையான அனுபவங்களை கொண்டு வந்தாலும் தேவனை விசுவாசிக்கிற, தேவனை நம்புகிற, தேவனை நோக்கி பார்க்கிற நீங்கள் கவலைப்படாதிருங்கள். உங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கள் அவருக்கு வைத்து விடுங்கள். அவர் உங்கள் கவலைகளை இன்பமாய் மாற்றுவார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் ஏன் கவலைப்படாதிருக்க வேண்டும் என்று சொன்னார் வேதம் சொல்லுகிறது. ஆமென். மத்தேயு 6:25, விசேஷித்தவைகள் அல்லவா, நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, சம்திங் ஸ்பெஷல். நம்புறீங்களா? அந்த நம்பிக்கை இருந்தா நீங்க கவலைப்படாம இருப்பீங்களே. இன் சைட் ஆஃப் காட், ஆண்டவருடைய பார்வையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த செய்தியை பார்க்கிற, இந்த செய்தியை கேட்கிற, தேவனை நோக்கி ஜெபிக்கிற, துதிக்கிற உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள். இந்த விசுவாச நம்பிக்கை இருந்தா கவலைப்படாதிருங்கள். கவலையெல்லாம் அவர் மேல வைத்திருங்க. கவலை உங்களை பின்தொடரும் போது நீங்க சொல்லணும், நான் விசேஷித்தவன். கவலையான அனுபவங்களுக்குள்ளாய் போகும்போது சொல்லணும், இந்த கவலையை என் தேவன் ஒருவர் தான் மாற்ற வல்லவர். கவலையோடு கூட இருக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கணும், நான் கவலையோடு இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. ஏன் என்று சொன்னார், கவலை என்னை ஒடுக்கும். ஒடுப்பதின் அடையாளம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைந்து போவீர்கள். தேவ சித்தம் செய்ய முடியாதவர்களாய் மாறிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா, ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரிடத்தில். பரலோக பிதாவே, இந்த நாளிலும் எங்களோடு பேசினீர். கவலைப்படாதிருங்கள், உங்கள் கவலை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லி அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து எங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா கவலைகளையும் உங்கள் மீது வைக்கிறோம், உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். எங்கள் கவலைகள் எல்லாம் மாற்ற வல்லவர் இயேசு நீர் ஒருவர் மாத்திரம் தான் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்கிற, இந்த வசனத்தை கேட்டு நம்பி என் கவலையை மாற்றும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு கவலைகளும் இன்பமாய் மாறுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். என் கவலை மாறிற்று என்று சொல்லுவார்களாக, என் கவலை கர்த்தரால் மாற்றப்பட்டது என்று சொல்லுவார்களாக. பிள்ளைகளுடைய கவலைகள் எல்லாம் இன்பமாய் மாறட்டும். சூழ்நிலைகள் மாறினாலும் என் தேவன் ஒரு நாளும் மாற மாட்டேன். உடைய வார்த்தை மாறாதுப்பா. கவலைகள் எல்லாம் இன்பமாய் மாறுவதாக. உமக்கு முன்பாக எப்பொழுதும் சந்தோஷமுள்ள இதயத்தோடு எங்களை காத்துக்கொள்ள கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்துவின் வருகை பிறந்து மட்டும் நாம் அனைவரும் கூட இருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.